சார் ஏஐ வச்சு ஒரு ஆப் ரெடி பண்ணிருக்கீங்க. நிறைய விஷயங்களுக்கு சரியா வெளியே வந்துச்சு. ஒரு சில நேரத்துல பரிகாரமும் சேர்த்து சொல்லுச்சு. பேர் வேற டெக் சேஜ்னு வச்சிருக்கீங்க. அது என்ன சார் டெக் சேஜ்? இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நீங்க தான் டியூன் பண்ணிருப்பீங்க. அதை டியூன் பண்ணி தான் நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவோம். அதோட துல்லியம் எவ்வளவு தூரம் இருக்கும் சார்? உள்ளுணர்வு அப்படின்னாவே அது வந்து அந்த தாட்ஸ், எமோஷன்ஸ், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கன நிமிஷத்துல உங்களுக்கு உருவாகிறது தான் அந்த இன்ட்யூஷன். அது வந்து ஏஐனால முடியாது, அது மிஷினுக்கு முடியாது. பரிகாரம் சொல்லுதே சார், அது பரிகாரத்துக்கும் ட்ரைனிங் வச்சிருக்கீங்களா? ஆமா சார், இந்த ஏஐ வச்சு எனக்கு ராசி நட்சத்திரம் இதெல்லாம் தெரியாது, பிறந்த தேதி மட்டும்தான் தெரியுது, என்னால இந்த ஏஐ அப்ப யூஸ் பண்ண முடியுமா? நிச்சயம். அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் இளைஞர்களுக்கு, இல்ல திருமணம் அப்படிங்கிற விஷயம் இளைஞர்களுக்கு, இல்ல காதல் அப்படிங்கிற விஷயம் இளைஞர்களுக்கு, இதுக்கெல்லாம் அந்த ஏஐ ஆப்ல சொல்யூஷன்ஸ் கரெக்டா வருமா? இப்ப இந்த ஏஐ வந்து நம்ம தசாபுத்தி எடுத்துக்கோம், கோச்சாரத்தை எல்லாத்தையும் எடுத்து சொல்லுமா சார்? ஆமா, இந்த ஏஐ பேசிக்கா என்னென்ன பண்ணுதுன்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் சுகமே சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார், ஏஐ வச்சு ஒரு ஆப் ரெடி பண்ணிருக்கீங்க. நான் அந்த ஆப்பை உள்ள போய் செக் பண்ணி பார்த்தேன். நீங்க இந்த ப்ரோக்ராம் வராதுக்கு முன்னாடி அந்த ஏஐ ஆப் வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம், பர்டிகுலர் டைம் வரைக்கும் ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். போய் செக் பண்ணி பார்த்தேன். நிறைய விஷயங்களுக்கு சரியா வெளியே வந்துச்சு. ஒரு சில நேரத்துல பரிகாரமும் சேர்த்து சொல்லுச்சு. நான் அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட பேசினேன். அந்த இன்டர்வியூலாம் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட பேசினேன். அப்போ கேட்டேன், சார் இந்த ஏஐ ஆப் நல்லா இருக்கே சார் அப்படின்னு. நீங்களும் சொன்னீங்க, இல்லை சார் நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அது உழைப்பு போட்டிருக்கேன், 2023 உழைச்சிருக்கோம், உழைச்சு கொண்டு வந்திருக்கோம். நீங்க அதுக்கு பேர் வேற டெக் சேஜ்னு வச்சிருக்கீங்க. அது என்ன சார் டெக் சேஜ்? ஸோ முதல்ல இந்த ஆப்பை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது மக்களுக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கணும். அப்போ டெக் அப்படிங்கிறது டெக்னாலஜி. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது இப்போ லேட்டஸ்டா இருக்கிற ஒரு டெக்னாலஜி. ஓகேங்களா? சேஜ் அப்படின்னா தமிழ்ல வந்து முனிவர்கள், நம்மளோட இந்த ஜோதிடத்தை கொடுத்த முனிவர்கள் அப்படின்னு. அப்போ முனிவர்கள் கொடுத்த இந்த உன்னதமான சப்ஜெக்ட டெக்னாலஜி மூலமா மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு கம்பைன் பண்ண நேம் தான் டெக் சேஜ். அதாவது சேஜஸ் கொடுத்த விஸ்டம் இந்த ஃபார்ம் ஆஃப் டெக்னாலஜி, அதுதான் டெக் சேஜ் அப்படின்னு. டெக் சேஜ் வச்சு அதுல வந்து மக்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நீங்க தான் டியூன் பண்ணிருப்பீங்க. ஆமா, அதை டியூன் பண்ணி தான் நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவோம். அதோட துல்லியம் எவ்வளவு தூரம் இருக்கும் சார்? இந்த ஏஐ ஆப்ல நான் யூஸ் பண்றேன், அதோட துல்லியம் எவ்வளவு தூரம் இருக்கும்? ஓகே, இதுக்கு முன்னாடி இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதனால எது பண்ண முடியும் எது பண்ண முடியாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நாலேஜ் அப்படின்னா என்ன, இன்டெலிஜென்ஸ்னா என்ன, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி சொல்லுங்களேன் பார்ப்போம். எக்ஸ்பர்டைஸ், இன்டெலிஜென்ஸ், கேதர் பண்ணி ஒரு விஷயத்தை டெலிவர் பண்றது நாலேஜ். கரெக்ட். அதாவது நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சுக்கிறது, அதை பயன்பாட்டுக்கு கொடுக்கறது தான் வந்து இன்டெலிஜென்ஸ், அதை அப்ளை பண்றது. சரிங்களா? இப்போ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது அது நேச்சர் தான். ஏன்னா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிறந்ததுல இருந்தே அம்மா பாப்பா பார்த்து கத்துக்குவோம், சமுதாயத்தை பார்த்து கத்துக்குவோம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்த பார்த்து நம்ம நாலேஜை கேதர் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுவோம். இதுதான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். இது வந்து ஹியூமனுக்கு நேச்சர், பை நேச்சர் அது நடக்கும். இப்போ மிஷினுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க இன்டெலிஜென்ஸை வந்து சொல்லி கொடுக்கணும், கத்து கொடுக்கணும், ட்ரெயின் பண்ணணும். சரி, அப்ப மிஷின் வந்து எந்த அளவுக்கு கத்துக்க முடியும் அப்படின்னா அதுக்கு முதல்ல ஜோதிடத்துக்கு இது அப்ளை ஆகுமா அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்துல இதை ஏன் அப்ளை பண்ண முடியும் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஜோதிடத்துல எது எது எவ்வளவு பார்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த இடத்துல இது உதவும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப ஜோதிடம் வந்து 40% கால்குலேஷன், அதாவது அது கணிதம், 40% லாஜிக்ஸ், 20% இன்ட்யூஷன், உள்ளுணர்வு. சரிங்களா? இப்போ இந்த கணிதம் அப்படிங்கிறது மேக்ஸ் தான், அது சயின்ஸ். அப்போ சயின்ஸை வந்து மிஷின் வந்து லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாமே வந்து சயின்ஸுங்கிறது வந்திருக்கு. அடுத்து 40% லாஜிக்ஸ். லாஜிக்ஸ்ங்கிறது என்ன, ரூல்ஸ். இது இப்படி இருந்தா இது இப்படி இருக்கும், இது இப்படி இருந்தா இதுக்கான பாசிபிலிட்டி, இந்த கிரகச்சேர்க்கை இருந்தா இந்த பாசிபிலிட்டி, அதெல்லாம் ரூல்ஸ். அப்ப அதையும் வந்து ஒரு மிஷினுக்கு நம்ம கத்துக் கொடுக்க முடியும். ஆனா அந்த 20% இன்ட்யூஷன் வந்து மனிதனால மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த உள்ளுணர்வு அப்படின்னாவே அது வந்து அந்த தாட்ஸ், எமோஷன்ஸ், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கன நிமிஷத்துல உங்களுக்கு உருவாகிறது தான் அந்த இன்ட்யூஷன். அது வந்து ஏஐனால முடியாது, அது மிஷினுக்கு முடியாது. ஏஐ மட்டும் இல்லை, எந்த ஒரு மிஷினாலே முடியாது. அப்போ துல்லியம் அப்படின்னு வரும்போது இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட போர்ஷனும் லாஜிக் சம்பந்தப்பட்ட போர்ஷனையும் நீங்க எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ண அந்த அக்யூரேசி வந்து ஓரளவுக்கு கொண்டு போக முடியும். ஆனா அந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது அந்த 20% எப்பயுமே மனிதனால மட்டும்தான் முடியும். அப்போ மேக்சிமம் அட்டைனபிள் அக்யூரேசி
வித் ஏஐ. அதாவது அதிகபட்சம் ஏஐனால எவ்வளவு அக்யூரேட் பண்ண முடியும்னா 80% அக்யூரேட் பண்ண முடியும். அதுவும் நம்ம கொடுக்குற ட்ரைனிங்கை பொறுத்து. ஆமா ஆமா ஆமா, அது நான் செக் பண்ணி பார்த்தேன் சார். நான் கிட்டத்தட்ட நேற்று நைட் ஃபுல்லா தூங்கல, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நேற்று நைட் ஃபுல்லா தூங்கல. இதுல உள்ள போய் செக் பண்ணி பார்த்தேன். அதுல வந்து பரிகாரம் சொல்லுதே சார், அது பரிகாரத்துக்கும் ட்ரைனிங் வச்சிருக்கீங்களா? ஆமா, பரிகாரத்துக்கான பேசிக் ட்ரைனிங் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். நம்ம இன்னும் டீப்பா எதுவும் கொடுக்கல. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஜோதிட கைடன்ஸ் ஒருத்தங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பரிகாரம் வந்து ஒரு உண்மையான ஜோதிடர் மூலமா வரணும் அப்படிங்கறத அப்ஜெக்டிவ். நம்ம வந்து பரிகாரம் வந்து ஏஐ கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் சிம்பிளான சில பரிகாரங்கள், அதை எந்த மந்திரங்கள் சொல்லலாம். ஓம் நமோ நாராயண மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க, அந்த மாதிரிதான் வருது. உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் வந்து வீக்கா இருக்கும் அந்த கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் சொல்லலாம், இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற வெரி பேசிக் மினிமம் பரிகாரங்கள் மட்டும் அது சொல்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். நான் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட ஜாதகம் கொடுக்குறேன்னு வச்சுங்க, அவங்க அதை பார்ப்பாங்க. பார்த்த உடனே இந்த கட்டத்துல இருக்கு எனக்கு என்னென்ன சாதகம் பாதகம்ன்றத சொல்லுவாங்க. அதே கட்டத்துல வச்சு என் மனைவிக்கு என்ன பாதகம் சாதகம் சொல்லுவாங்க, என் குழந்தைகளுக்கும் பார்க்க முடியும். ஒரு கட்டத்தை வச்சு ஒரு 4 பேத்துக்கு பார்க்க முடியும்னு வைங்க. டெக்ஸேஜ்ல இது பாசிபிளா? ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸேஜ் நம்ம கிரியேட் பண்ணும் போதே நம்ம எப்படி பண்ணோம்னா, இது உங்களுக்கான பாக்கெட் ஜோதிடர் அப்படின்னு தான் நம்ம வச்சிருக்கோம். இது பேரு யுவர் பாக்கெட் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த ஆப்ல வந்து உங்க ப்ரொஃபைல்ல போயிட்டு உங்களோட பிறந்த தேதி, உங்களோட பிறந்த நேரம், உங்களோட பிறந்த இடம் கொடுத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை ஸ்டோர் பண்ணிட்டு கிரக நிலைகள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்க கேட்கிற கேள்விய புரிஞ்சு அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பதில்கள் சொல்லும். இதுதான் டெக்ஸேஜ். ஏன்னா இது வந்து ஒரு பர்சனல் அஸ்ட்ராலஜர் மாதிரி. இப்போ உங்களோட மனைவிக்கோ இல்ல உங்களோட குழந்தைகளுக்கோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா இதுல வந்து எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ப்ரொஃபைல்ல போய் எடிட்னு கொடுத்து உங்களோட துணைவியாரோட பர்த் டீடைல்ஸ் கொடுத்து அவங்களுக்கான கேள்விகளை கேட்டீங்கன்னா ஏஐ வந்து அந்த ஜாதகத்தை மறுபடியும் கால்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பதில்கள் சொல்லும். சோ அப்போ இதுல வந்து ஒரு குடும்பத்துல இருக்க அனைவரோட ஜாதகத்தையும் நீங்க மாத்தி மாத்தி போட்டு அவங்களுக்கான இண்டிவிஜுவல் பலன்கள் என்ன அப்படின்னு ஏஐ கூட பேசலாம். ஆனா நான் நேத்து கேட்டப்போ அதுக்கும் பதில் சொல்லுச்சு. 2-3 விஷயங்கள் சொல்லுச்சு. இல்ல 5ஆம் பாவம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்க குழந்தைகள் கல்வி எல்லாம் நல்லா இருக்கும், அவங்களோட படிப்பு எல்லாம் மேம்படும், சிறப்பா இருக்கும் அப்படி சொல்லலாம் சொல்லுச்சு. அதுவும் ஓரளவு கணிக்குது. ஆமா, அதாவது இப்ப அது வந்து நமக்கு அஸ்ட்ராலஜிலே தெரிஞ்ச லாஜிக் தானே. உங்க மனைவியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கலத்திரஸ்தானத்தை அனலைஸ் பண்ணணும், குழந்தைகள் புத்திர பாக்கியம் பத்தி அனலைஸ் பண்ணணும்னா 5ஆம் பாவம். சோ அந்த பேசிக் ட்ரைனிங் அதுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்க குழந்தையோட ஜாதகத்தை டீப்பா தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன தொழில் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எந்த படிப்பு நல்லா வரும் அப்படின்னா நீங்க அவங்களோட ஜாதகத்தை இதுல அப்டேட் பண்ணிட்டு அதுக்கான கேள்வி கேட்கும்போது உங்க குடும்பத்துல இருக்க அனைவருக்கும் இண்டிவிஜுவலா நீங்க ஒரு அஸ்ட்ராலஜரை வச்சுக்கிட்ட மாதிரி நீங்க பார்க்கலாம். சார் இந்த ஏஐ வச்சு எனக்கு ராசி நட்சத்திரம் இதெல்லாம் தெரியாது, பிறந்த தேதி மட்டும்தான் தெரியுது, என்னால இந்த ஏஐ அப்ப யூஸ் பண்ண முடியுமா? உங்களுக்கு ராசி நட்சத்திரம் தெரிஞ்சிருந்தா நீங்க இது கரெக்டா சொல்லுதான்னு வேலிடேட் பண்ண முடியும். ஆனா அட்லீஸ்ட் உங்களுக்கு பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம் தெரிஞ்சதுன்னா நீங்க இந்த ஏஐக்கு இன்புட்டா கொடுத்துட்டீங்க, அதாவது அந்த டீடைல்ஸை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகம் கணிக்கப்பட்டு உங்களுக்கு என்ன ராசி, உங்களுக்கு என்ன நட்சத்திரம், உங்க ஜாதக கட்டம், லக்னம், ஒவ்வொரு வீட்டிலும் எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அனைத்துமே இதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கான பலன்களை சொல்லும். அதனால உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. தெரிஞ்சிருந்தா நீங்க அது சொல்ற பலன்களை நீங்க வந்து சரியா சொல்லுதா அப்படின்னு உங்களால வேலிடேட் பண்ண முடியும். நான் கேட்க நினைச்ச தப்பா கேட்டேன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் டிஃபரன்ஸ் சார். இப்ப எனக்கு டைம் மட்டும் தெரியாது, எனக்கு தேதி மட்டும் தான் தெரியுது, டைம்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா சில பேருக்கு வந்து எனக்கு டைமே தெரியாதுங்க, பிறந்த இடம் தெரியுங்க ஆனா தேதி தெரியுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு இது செட் ஆகுமான்னு கேட்கிறேன். இப்ப வந்து பிறந்த தேதியும் பிறந்த இடம் மட்டும் ஆமா அது எல்லாம் தெரியும். நாங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நான் போடியில பிறந்தீங்க, இந்த தேதியில பிறந்தீங்க, இந்த வருஷத்துல பிறந்தீங்கன்றது எனக்கு தெரியும். ஆனா நேரம் எனக்கு சரியா தெரியாது. அது இந்த ஏஐ கணிச்சு தர முடியுமா? அந்த தகவல் மட்டும் ஏஐல பார்க்க உதவுமா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்ல வந்து நம்ம ஃபுல் ஜாதகத்தை கணிச்சுதான் பலன்கள் சொல்றோம். அப்போ பிறந்த நேரம் இல்லாம அந்த ஃபுல் ஜாதகத்தை கணிக்க முடியாது. அதனால ஒருவேளை உங்களுக்கு அப்ராக்சிமேட், அதாவது தோராயமா உங்களுக்கு இந்த நேரத்துல பிறந்தோம், அதாவது 2ல இருந்து 2:30, 1ல இருந்து 1:30, இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் தொலைவில் இந்த கேப்ல தான் நான் பிறந்தேன் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க அதை போட்டு தாராளமா ட்ரை பண்ணலாம். அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு பிறந்த நேரம் உங்களுக்கு தெரியவே இல்ல ஒரு 2-3 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா நீங்க நம்ம ஆப்லயே அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பர்ட் அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க, அவங்களோட கன்சல்டேஷன் நீங்க புக் பண்ணி பர்த் டைம் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தடாலஜி இருக்கு, அதை நீங்க பண்ணி உங்களோட துல்லியமான நேரத்தை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ண முடியும். ஆனா இப்போ வந்து அதை யூஸ் பண்றது சாத்தியம் முடியாது. ஆமா முடியாது. ஏன்னா ஏஐங்கிறது ஒரு மிஷினுக்கு வந்து டேட்டா இருக்கணும், டேட்டா இருந்தா மட்டும்தான் அதனால பலன்களை சொல்ல முடியும். அதனால இப்போ கரண்டா வந்து பிறந்த நேரம் ஓரளவுக்காவது அப்ராக்சிமேட்டா தெரிஞ்சா மட்டும் தான் இந்த ஆப் யூஸ் பண்ண முடியும். இப்ப இந்த ஏஐ வந்து நம்ம தசாபுத்தி எடுத்துக்கோம், கோச்சாரத்தை எல்லாத்தையும் எடுத்து சொல்லுமா சார்? ஆமா, இந்த ஏஐ பேசிக்கா என்னென்ன பண்ணுதுன்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட்
பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரத்தை வச்சு உங்களோட ஜாதகத்தை போட்டுரும். ராசி நவாம்சம் 2 கட்டமும் இங்க வரும். அனலைசிஸ்க்கு ராசி மட்டும் தான் இப்போதைக்கு எடுக்கும். ராசி கட்டம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் தசா புக்தி, இப்போ உங்களுக்கு தற்போது என்ன தசா எந்த புக்தி நடக்குது அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இப்போ உங்க ராசிக்கு குரு கோச்சாரத்துல எங்க இருக்கு, சனி கோச்சாரத்துல எங்க இருக்கு, ராகு அண்ட் கேது கோச்சாரத்துல எங்க இருக்கு, இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணி எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்க ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அனலைஸ் பண்ணி நீங்க கேட்கிற கேள்விக்கு உங்களோட ஜாதகம், உங்களோட தசாபுக்தி, உங்களோட கோச்சாரம் 3யும் முடிச்சு அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு பதில சொல்லும். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஜோதிடர் எப்படி அனலைஸ் பண்றாரோ அது மாதிரி கம்பைன் பண்ணி சொல்லும். ஆமா. சோ அப்பதான் வந்து ஒரு முழுமையான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வெறும் ஜாதகத்தை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. தசாபுக்தி, கால சூழ்நிலைகள், அப்புறம் கோச்சாரம், இது 3 ஒரு கம்பைன் பண்ணி வரும்போதுதான் அந்த குறிப்பிட்ட காரியம், நீங்க ஒரு விஷயத்த கேக்குறீங்கன்னா அந்த காரியம் எவ்வளவு தூரம் சாத்தியம் நடக்கும், பாசிபிலிட்டி அதிகம், இது வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு, இல்ல மாடரேட்டான சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த 3யும் கம்பைன் பண்ணி தான் சொல்லுவோம். நிச்சயமா அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் இளைஞர்களுக்கு, இல்ல திருமணம் அப்படிங்கிற விஷயம் இளைஞர்களுக்கு, இல்ல காதல் அப்படிங்கிற விஷயம் இளைஞர்களுக்கு, இதுக்கெல்லாம் அந்த ஏஐ ஆப்ல சொல்யூஷன்ஸ் கரெக்டா வருமா? ஆமா, இதுக்கான கைடன்ஸ் அது கொடுக்கும். அதாவது இப்ப நம்ம அஸ்ட்ராலஜியை நம்ம எப்படி பார்க்கணும்னா சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. அஸ்ட்ராலஜி இஸ் அ கைடன்ஸ். அதாவது நம்ம ஏற்கனவே உங்க போன இன்டர்வியூல சொன்ன மாதிரி அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு கார்ல யூஸ் பண்ற ஜிபிஎஸ் மாதிரி உங்களுக்கு டைரக்ஷனை தான் காட்டும். இந்த பாதையில போனா உங்களுக்கு சிரமங்கள் அதிகமா இல்ல சுலபம் அதிகமா, இப்படி போனா உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா இல்ல வெற்றி தள்ளி போகுமா அப்படிங்கிறத சொல்லும். அப்ப நம்ம ஏஐல வந்து நீங்க கேட்ட மாதிரி திருமணம், வேலை வாய்ப்பு, இது சம்பந்தமான கேள்விகளை கேட்டீங்கன்னா அது என்ன அனலைஸ் பண்ணுங்கிறது நம்ம ஏற்கனவே ட்ரெயின் பண்ணிருக்கோம். வேலை சம்பந்தமா நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உங்களோட பதிலே அது சொல்லும். உங்களோட 10ஆம் வீட்டு அதிபதி இங்க இருக்கிறாரு, இந்த கட்டத்துல இருக்கு, அவர் கூட யாரெல்லாம் இருக்கிறாரு, அப்ப இந்த மாதிரி தொழில்கள் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும், அது இந்த தசா புக்தியில பண்ணும்போது அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லும். அதே நீங்க திருமணம் சம்பந்தமான கேள்விகள் கேட்கும் போது உங்களோட 7ஆம் அதிபதி சுக்கிரன் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கலாம், இது காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல இது அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா அப்படிங்கறது அது கண்டிப்பா சொல்லும். நிச்சயமா 10ஆம் வீட்டு அதிபதிங்கிறது அது 10ஆம் வீட்டு கடவுள்னு சொல்லுச்சு. நான் காமிச்சிட்டு இருந்தேன் இல்லையா, 10ஆம் வீட்டு கடவுள் அதை அப்படியே கம்யூனிகேட் பண்றது, இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்றத அப்படியே வந்து கொண்டு. அது காரணம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஏஐ வந்து ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதை தமிழாக்கம் பண்ணிருக்கோம். தமிழாக்கம் வந்து நம்ம மேனுவலா பண்ணல, அதுவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் பண்ணுது. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேர்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராம்ப்ட் அப்படிம்பாங்க. அதாவது இந்த ஜாதகத்தை எப்படி அனலைஸ் பண்ணுங்கிற ரூல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ரூல்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்கோம். அதாவது தொழில் அப்படின்னா 10ஆம் வீட்டை அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம். அதனால என்ன பண்ணுது, இங்கிலீஷ்ல படிக்கும்போது உங்களுக்கு லாங்குவேஜ் ரொம்ப கரெக்டா இருக்கும். ஆனா அது வந்து தமிழாக்கம் பண்ணும்போது அது என்ன பண்ணிடுது, லார்ட் அப்படிங்கிறது லிட்டரலா வந்து கடவுள் இல்ல அப்படின்னு. ஆனா நம்ம தமிழ்ல பேசும்போது அதிபதி அப்படின்னு அதிபதினு சொல்லுவோம், அது கடவுள். அது ஆனா இம்ப்ரூவ் ஆயிரும். ஏன்னா ஏஏ வந்து ஒவ்வொரு நாளுக்கு நாள் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்குது. இப்ப லாங்குவேஜ்ல இன்னும் கொஞ்ச நாள் இம்ப்ரூவ் ஆகும், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிரும். அதற்கான முயற்சிகளும் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா சார். பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறத பத்தி நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப பொருளாதாரத்துல எப்ப முன்னேறுவோம் அப்படிங்கிறப்ப அது ஒரு பர்டிகுலர் இயரை சொல்லுது. ஆனா கரெக்டா அந்த மந்த் கால்குலேட் பண்ணல, பட் பர்டிகுலர் இயரை சொல்லுது. இந்த இயர்ல இருந்து ஒரு ஸ்டார்ட் ஆயிரும், இந்த இயர்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும், பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லுது. அந்த மாதிரி பொருளாதாரத்தை தேடிட்டு இருக்க மக்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து பொருளாதாரத்துக்கு எப்படி 2ஆம் வீடையும் 11ஆம் அதிபதியும் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம ட்ரெயின் பண்ணிருக்கோம். அப்ப என்ன பண்ணும், நீங்க அடுத்த வருஷம் வீடு வாங்கலாமா, இல்ல அடுத்த வருஷம் நான் வேலை மாறலாமா, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது அதுக்கான அந்த அனலைசிஸை பண்ணி உங்களுக்கு இந்த வருஷம் இந்த மாற்றங்கள் நடக்கும். அதுவும் தசாபுக்தி வச்சு சொல்றதுனாலதான் உங்களுக்கு இந்த வருடத்துல இந்த மாற்றம் பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற ஆன்சரை சொல்லுது. அப்ப அது தசாபுக்தியும் வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளா இருந்ததுன்னா அதுக்கான ரிசல்ட் அது சொல்லும். நிச்சயமா இது ராசி கட்டத்தை மட்டும் தான் எடுத்துக்கிறோம், நவாம்சத்தை எடுத்துக்காது, பாவ கட்டத்தை எடுத்துக்காது. இப்போதைக்கு நம்ம வந்து ராசி கட்டத்தை மட்டும் ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கோம். அட் பிரசன்ட் நம்ம வந்து சிம்பிளா வச்சிருக்கோம். நாம இன்னும் கொஞ்சம் அதிக ட்ரைனிங் பண்ண என்னன்னா அடுத்த நவாம்சம் நம்ம அனலைஸ் பண்றது உள்ள கொண்டு வருவோம். பட் இப்போதைக்கு நம்ம ராசி கட்டம் மட்டும் தான் வச்சிருக்கோம். ஏன்னா ஏஐக்கு ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியா நீங்க கொடுக்க என்ன ஆயிரும்னா அதுக்கு ஆன்சர் சொல்றது கொஞ்சம் சிரமம் அதிகமாகும். சோ அப்ப ஏஐ இம்ப்ரூவ் ஆக நாமளும் நம்மளோட அந்த ட்ரைனிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். இம்ப்ரூவ் பண்ணும்போது இன்னும் நீங்க படிக்கிறப்ப ஏஐ 3rd இருக்கும் இல்லையா, ஏஐ 3 இருக்கும். இப்ப 4 வரைக்கும் போயிட்டு இது வந்து நம்ம ChatGPT-யோட API தான் யூஸ் பண்றோம். சோ நம்ம இது முதல்ல ஆரம்பத்துல இருக்கும்போது 3.0ங்கிற வெர்ஷன் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து 4.5 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இது அப்டேட் பண்ணிக்குவீங்களா சார் ஃபியூச்சர்ல? இது நம்ம பேக் எண்ட்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு ஜோதிடமும் தெரியும்,
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனால எப்பப்பெல்லாம் டெக்னாலஜி அப்டேட் ஆகுதோ நம்ம அதை அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சருக்கும் துல்லியமா மாறிக்கிட்டே வரும். அதையும் நான் கேட்கணும்னு நினைச்சேன். நல்ல வேலை நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. இது ஃபுல்லா நீங்க தான் ஒர்க் பண்ணீங்களா சார்? ஆரம்பத்துல முதல்ல நான் தான் ஒர்க் பண்ணேன். அதாவது இது 2022 நவம்பர்ல இது வந்து முதல்ல சாட் ஜிபிடி வந்து வந்துச்சு. வந்ததுமே எல்லாருக்கும் உலகம் பூரா அது ஃபேமஸ் ஆயிருச்சு. எல்லாரும் கேட்டா பதில் சொல்லுது அப்படின்னு. அப்போ ஒரு 2 மாசத்துல ஓப்பன்ஏஐ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஏபிஐ வந்து யார் வேணா யூஸ் பண்ணி நீங்களே உங்களுக்கு ஓன் ஆப் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண உடனே நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு அந்த பேக்ரவுண்ட் ஐடி பேக்ரவுண்ட் இருக்கு, ப்ரோக்ராமிங் பண்ண பேக்ரவுண்ட் இருக்கு அப்படிங்கறனால இதை எடுத்து நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம அஸ்ட்ராலஜி நம்ம முதல்ல எங்க போவோம் மைண்ட் அஸ்ட்ராலஜில அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2022 ஏப்ரல் மாதம் நான் என்ன பண்ணேன்னா, டெலிகிராம்ல ஒரு பாட் மாதிரி கிரியேட் பண்ணேன். இது ஒரு பாட் அப்படின்னு, அதாவது நீங்க அதுல போயிட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது வந்து டெக்ஸ்ட்ல வந்து பதில் அனுப்பும். அவங்க ஜாதகத்தை அனலைஸ் நான் அதுக்கு அனலைஸ் பண்றதுக்கான ரூல்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி 2023 ஏப்ரல்ல வந்து இதை நான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணி 2 வருஷம் அது அப்படியே தான் இருந்தது. அப்படியே நிறைய பேர் யூஸ் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்து இதே ஆட் பண்ணுங்க, முகூர்த்தம் ஆட் பண்ணுங்க சார், கோச்சாரம் ஆட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க தான் இன்புட்ஸ் கொடுத்தாங்க. என்னோட கஸ்டமர்ஸ் தான் இன்புட் கொடுத்தாங்க. அதை பண்ணி அப்புறம் 2025 இதை வந்து நம்ம ஆப்பா மாத்துவோம். ஏன்னா வந்து டெலிகிராம்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியல, யூஸ் பண்ண தெரியல. அதனால வந்து ஒரு ஆப்பா மாத்துவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பா இருக்கு. இது வந்து ஆண்ட்ராய்டுல அவைலபிளா இருக்கு. இதுல நான் சிறப்பு அம்சமா பாக்குறது என்ன, திருமண பொருத்தம். ஒரு திருமண பொருத்தம் பார்க்கறது உங்களுக்கு தெரியும், எப்படினாலும் ஒரு நாள் 2 நாளாவது அதுக்கு உட்கார வேண்டியது இருக்கும். உடனே திருமண பொருத்தம் பார்க்க முடியாது. அவசரமானதுனால உடனே போய் கொடுத்து பார்த்து சொல்லுங்க, இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு பொருத்தம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்றாரு. அந்த ஜோதிடர் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல பார்த்து சொல்றாரு. ஆனா 1 நாள் 2 நாள் உட்கார்ந்தா ரொம்ப துல்லியமா கணிச்சிட முடியும். இதுல திருமண பொருத்தம் கொடுத்துருக்கீங்க. அந்த திருமண பொருத்தம் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுமா இல்ல ஓரளவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குமா? அது முக்கியமான கேள்வி. ஏன்னா நிறைய பேர் இந்த திருமண பொருத்தத்துக்காக ஜோசியரை போய் பாக்குறவங்க நிறைய. ஆமா அதுவும் அவங்க அவசரப்படுறாங்க. ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு, பொண்ணு பையன் ஜாதகத்தை கொடுத்துட்டு சார் பார்த்து சொல்லுங்க பொருத்தம் இருக்குமா அப்படின்னா பார்சல் வாங்குற மாதிரி இல்ல. கடையில காசை கொடுத்துட்டு பார்சல் கொடுங்கன்னு கேட்கற மாதிரி இல்ல. அவர் உட்காந்து எத்தனை விஷயங்கள் பார்க்கணும். 10 பொருத்தம் தான் சொல்றாங்க அவங்க. ரஜ் பொருத்தம் இதைத்தான் சொல்றாங்க தவிர அதுக்கு மேல கிரக பொருத்தம் பார்க்கணும். அவங்களுடைய தசா புத்தி, இவருக்கு என்ன தசை நடக்குது, அவருக்கு என்ன தசை நடக்குது, இவருக்கு என்ன புத்தி நடக்குது, அவங்களுக்கு என்ன புத்தி நடக்குது, அது 10 வருஷத்துக்கு எப்படி இருக்க போகுது, இதை பார்க்கணும். எவ்வளவோ விஷயங்கள் கணிக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் இதுல பண்ண முடியுமா? இதுல வந்து இப்ப திருமண பொருத்தம் நீங்க சொன்ன மாதிரி 3 விஷயங்கள் இருக்கு. 1 நட்சத்திர பொருத்தம், 2வது தோஷம் பொருத்தம், 3வது கிரகங்கள், அதாவது ஜாதக பொருத்தம்னு சொல்லலாம். அது ஜாதகத்துல 2 பேருக்கும் கிரகணிகள் எப்படி இருக்கு, ஃபியூச்சர் தசாபுக்தி எப்படி இருக்கு, குழந்தை புத்திர பாக்கியம் எப்படி இருக்கு, டைவர்ஸ்க்கான காம்பினேஷன் இல்லாம இருக்குதா, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு ஆமா பார்ப்போம், இது 3 பார்ப்போம். இப்போ ஏஐல பண்ணக்கூடியதான் நம்ம இப்ப என்ன ட்ரெயின் பண்ணிருக்கோம், அந்த முதல் பார்ட் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது பையனோட ராசி நட்சத்திரம், பொண்ணோட ராசி நட்சத்திரம், இது 2ஐயும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா 12 பொருத்தத்துல எதெல்லாம் இருக்கு, எதெல்லாம் இல்ல, இருந்தா அதுக்கு என்ன அதுக்கான பலன், இல்ல அப்படின்னா அதுக்கு என்ன பலன், ஒரு சம்மரி கொடுக்கும். அதாவது இது எதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க எல்லா ஜாதகத்தையும் ஒரு 10 ஜாதகம் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, திருமணம் பாக்குறவங்களுக்கு 10ஐயும் கொண்டு போய் அஸ்ட்ராலஜிட்ட கொடுக்கறதுக்கு பதிலா எதெல்லாம் வந்து பொருத்தம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கோ அதை ஏஐ ரிஜெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அதை நீங்க எலிமினேட் பண்ணிட்டு, எதெல்லாம் ஏஐ வந்து இது பொருத்தம் இருக்கு, நட்சத்திர பொருத்தம் இருக்குப்பா அப்படின்னு ஏஐ எதெல்லாம் சம்மரி கொடுக்குதோ அதை நீங்க ஜோதிடத்தை எடுத்துட்டு போய் நீங்க இதுக்கான அந்த தோஷம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதையும் ஜாதக பொருத்தம் கரெக்டா இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா ஒரு பையன் ஜாதகம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், நம்ம கொண்டே போக வேண்டியது இல்ல. டேட் ஆஃப் டைம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம அப்ளை போட்டு பார்த்துட்டு இல்ல சார் இது நம்ம பொண்ணுக்கு ஒத்து வராதுன்றது இப்பயே இது பண்ணிடலாம். எலிமினேட் பண்றதுக்கு இதை வச்சு எலிமினேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரிங்க சார், பஞ்சாங்கம் நம்ம இதுல பார்த்தேன், அதுல எல்லாமே வந்துருந்துச்சு. நட்சத்திரத்துல இருந்து இன்னைக்கு என்ன திதி காரணம்னு சொல்லிட்டு கீழே வந்து தாராபலன் சந்திரபலன் சேர்த்து வருது சார். பெரும்பாலான பஞ்சாங்கத்துல அது வராது, இதுல தாராபலன் சந்திரபலன் சேர்த்து வருது. இதோட அட்வான்டேஜ் என்ன சார்? முதல்ல வந்து நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம புதுசா பண்றோம் அப்படின்னாலும் நம்ம பஞ்சாங்கத்துல வந்து இன்னைக்கு நல்ல நேரம் என்னன்னு பார்ப்போம், ராகு காலம் இல்லையா, யமகண்டம் இல்லையா, அதெல்லாம் பார்ப்போம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனா இன்னைக்கு என்னோட ஸ்டாருக்கு அந்த நாள் நல்லா இருக்கா அப்படிங்கறத நம்ம ஜோதிடர்கிட்ட போனா தான் தெரிஞ்சுக்கணும். அதை நீங்க ஆப்ல பார்க்க முடியாது. நீங்க எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் இன்னைக்கு நட்சத்திரம் என்ன, திதி என்ன, கர்ணம் என்ன, யோகம் என்ன, அந்த பஞ்ச அங்கங்களும் சொல்லிடும். சொல்லிட்டு இன்னைக்கு ராகு காலம் என்ன, யமகண்டம் என்னன்னு சொல்லிடும். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தாராபலம் சந்திரபலம் எப்படி இருக்குங்கிறது ஆப் சொல்லாது, பெரும்பாலான ஆப் சொல்லாது, அது ஜோதிடர் தான் சொல்லுவார். இப்ப நம்ம ஆப்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒருவர் பிறந்த நட்சத்திரத்துக்கு இன்னைய நட்சத்திரத்துக்கு என்ன தாராபலம் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னைக்கு என்ன சந்திரபலம் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு சந்திரபலம் 8 அப்படின்னா அதுதான் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றோம். சந்திரன் 8ல மறைஞ்சிருச்சுன்னா அது பேரு சந்திராஷ்டமம். அப்ப சந்திராஷ்டமத்துல ஒரு காரியத்தை தொடங்கக்கூடாது. அப்ப நம்ம ஆப்ல என்ன பண்றோம், உங்க ஜாதகம் ஏற்கனவே ஸ்டோர் ஆயிருக்கனால உங்க நட்சத்திரம் ஆப்புக்கு தெரியும், ஏஐக்கு தெரியும். சோ அப்ப என்ன பண்ணுதுன்னா, பஞ்சாங்கத்தை கால்குலேட் பண்ணி இன்னைக்கு பஞ்சாங்க பிரகாரம் என்ன நட்சத்திரம், என்ன ராசி, உங்க ராசி என்ன, உங்க நட்சத்திரம் என்ன,
தாராபலம் என்ன சந்திரபலம் என்ன அப்படின்னு சொல்லி அது தம்ஸ் அப் இல்ல தம்ஸ் டவுன் கொடுத்துரும். இன்னைக்கு இந்த காரியம் இன்னைக்கு நீங்க செய்யறது வெற்றி அடையும், இல்ல இன்னைக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு செய்யாதீங்க அப்படிங்கறது பஞ்சாங்க செக்ஷன்ல சொல்லிடும். தினபலன், வாரபலன், வருட பலன், வாழ்வியல் பலன் எல்லாம் கொடுத்துருக்கீங்களே, இதுல என்ன அட்வான்டேஜ் சார்? இப்ப எனக்கு வந்து வருட பலன் தெரியுது, ரைட், ஓகே. வார பலன் பாக்குறேன், தினபலன்கிறது எதுக்கு, என்ன கான்செப்ட்? இப்போ